என் குழந்தையும் என்ன மாதிரியே தான் இருக்க போகுது, என்ன மாதிரியே கஷ்டப்படணுமா அப்படின்னு பிரதீப் ஆண்டனி அவரு உருக்கமான ஒரு போஸ்ட பதிவிட்டிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்னு சொன்னாலே பிரதீப் ஆண்டனி அவரை மறக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவரை மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ரெட் கார்டு வாங்கி வெளியே போனாலுமே பிரதீப் ஆண்டனி அவரு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரணும், அவருக்கு அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டெல்லாம் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை அவ்வளவு தூரம் எங்கேயுமே பார்க்க முடியல. சொல்ல போனா படங்கள் வாய்ப்பு எதுலயுமே அவரை பார்க்க முடியல. அதுக்கப்புறமா அவருக்கு திருமணம் ஆச்சு, சந்தோஷமா திருமண வாழ்க்கைக்குள்ள போனாரு. சமீபத்துல பிரதீப் ஆண்டனி அவருக்கு திருமணம் முடிஞ்சதை தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவரு ஒரு பதிவையும் பதிவிட்டிருக்காரு. நான் சீக்கிரமா அப்பா ஆக போறேன் அப்படின்னு மகிழ்ச்சியான செய்தியை ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணி அந்த பதிவுல என்னுடைய குழந்தையும் என்ன மாதிரி தான் இருக்குமோ, இந்த உலகத்துல இனி என்னென்ன கஷ்டங்களை சந்திக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் மன வேதனை கலந்த வார்த்தைகளோட அவரு தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்காரு. சமீபத்துல பிரதீப் ஆண்டனி அவரை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டாரு, இந்த நடிகரா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாம் இவரோட இந்த கெட்ட பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிதான் போனாங்க. ஆனா ரியல் ரீசனே அவங்க வீட்டுல சந்தோஷமான விஷயம் ஒண்ணு நடக்க போகுது, அதனாலதான் அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு இப்பதான் தெரிய வந்திருக்கு. பயப்படாதீங்க, குழந்தையோட எதிர்காலம் நிச்சயமா நல்லா இருக்கும், ஒரு நல்ல அப்பாவா நீங்க இருப்பீங்க, அதுவே குழந்தைக்கு பெரிய பலம், உங்களுடைய அனுபவம் தான் உங்க குழந்தைய பாதுகாப்பா வளர்க்க உதவும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா மறுபடியும் அவரு சமூக வலைதளத்துல ஒரு வீடியோவை பதிவிச்சிருக்காரு. அதுல வந்து வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும், எல்லாத்தையும் கடந்துதான் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை பதிவிச்சிருக்காரு. பிரதீப் ஆண்டனி அவரு பிக் பாஸ் சீசன் 7ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த சீசன் 7ஐயே யாரும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு அவ்வளவு எதிர்ப்போட அவருக்கு அவ்வளவு ஆதரவோட மக்கள் அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப கொஞ்ச நாளா அவரை எங்கேயுமே பார்க்க முடியல. சமீபத்துல அவரோட புகைப்படத்தை எடுத்து இந்த நடிகருக்கு இப்படி ஒரு நிலைமையா, இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு எல்லாம் கூட வைரல் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் அவருடைய பெயர் வந்து சமூக வலைதளத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அவர் என்ன ரிப்ளை கொடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதே போல இந்த சீசன்ல ரெட் கார்டு கொடுத்தவங்களை மறுபடியும் சேனல் தரப்பு வர வச்சு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு இடம் கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா பிரதீப் ஆண்டனி அவர் இருந்த சமயத்துல எதுக்குமே சப்போர்ட் பண்ணாம அவரை அப்படி விட்டதுக்கு நிறைய பேர் கண்டனங்கள் எல்லாம் கூட சொன்னாங்க, நிறைய விமர்சனங்கள் கூட வந்துச்சு. இவரோட ஃபியூச்சரை நினைச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாவும் இருந்துச்சுங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.